அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 4:20. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். தேவனுடைய கோலை மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு தமது ஜனத்தை விடுவிக்கிற தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போனான். இங்கே தான் மோசேயின் அர்ப்பணிப்பை நம்ம பார்க்கிறோம். ஆக ஆண்டோடைய பெரிய திட்டத்துக்கு தேவனார் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அர்ப்பணிப்பு. கர்த்தர் இந்த அர்ப்பணிப்பை மோசனிடத்தில் எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஆகத்தான் மீதியான் தேசத்து வனாந்தரத்துக்கு விரட்டினார். 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் வைத்து தனிமைப்படுத்தினார், வெறுமையாக்கினார். எல்லாம் மோசேக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையா இருந்தது பாருங்க. இது எதேச்சா நடந்த விஷயம் கிடையாது. இதன் பின்னணியிலே ஆண்டவருக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருந்தது பாருங்க. அங்க வைத்து தான் தமது தாசனை விடுவிக்கக்கூடிய ஒரு இரட்சகனாக கருவியாக உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் பாருங்க. அதாவது இந்த மோசே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தனது பலத்தில மோசே நிற்கக்கூடாது. தன் பலத்தை, தன் ஞானத்தை, தான் கற்ற கல்வியை, அனுபவத்தை சார்ந்து பார்வோன் முன்பாக நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. தேவ திட்டம் நிறைவேறாது. அப்படியானால் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். மோசே தேவ திட்டத்தை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவ பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நடத்திப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுத்தார் தேவ திட்டம் நிறைவேறும். எகிப்து தேசத்தை 10 வாதைகளை அடித்து கர்த்தர் விடுதலையாக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட அந்த பெரிய திட்டத்துக்கு தேவனை சார்ந்து கொள்வதற்கு தேவன் மோசேயை வனாந்தரத்தில் வைத்து உருவாக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வாலிப தம்பி தங்கச்சி பார்த்து, நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கு ஒப்பு கொடுத்துருப்பீங்க, காலேஜுக்கு ஒப்பு கொடுத்துருப்பீங்க, வேலை செய்யற இடத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பீங்க. 100% உங்களை அர்ப்பணித்து வேலை வியாபாரம் தீவிரமா செய்வீங்க, நல்லது தான். ஆனால் கர்த்தர் கேட்கிறாரு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா, அர்ப்பணிச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதை பொறுத்து தான் தேவ திட்ட வாழ்க்கை நிறைவேறும். உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அப்படி 100% இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவரே என்ன பயன்படுத்தும். என்ன முதலிடம் நீங்க தான்ப்பா. முதலிடம் உங்க விருப்பம், உங்க திட்டத்தான் நிறைவேறணும். இதுவரை எனக்காக வாழ்ந்துட்டேன், இனி உமக்காக சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.